இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அந்த 7 கால்பந்தாட்ட வீரர்களுக்கும் குடியுரிமையை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. அமைச்சர் சைஃபுடின் விளக்கம். மலேசிய கால்பந்து சங்கத்தை சேர்ந்த 7 வீரர்கள் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அரசாங்கம் குடியுரிமையை அங்கீகரித்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த கால்பந்தாட்ட வீரர்கள் மலேசியாவில் ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு இயற்கை மயமாக்கல் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு குடியுரிமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் மலேசிய குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 19வது பிரிவின் கீழ் அவர்களின் குடியுரிமை அங்கீகரிப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மலேசிய தேசிய காற்பந்து அணியான ஹரிமா மலாயா சார்பில் விளையாடும் ஆட்டக்காரர்களுக்கு எதிராக அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா எடுத்துள்ள நடவடிக்கையை தொடர்ந்து இவ்விவகாரத்தை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். டூரிசம் மலேசியா முகாமையின் குளோபல் டிராவல் நிகழ்ச்சியில் மதுபானம் பரிமாற்றப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து சர்ச்சையாக்கி வருவது குறித்து சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோசரி தியோங் கிங் சிங் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். வெளிநாட்டு சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களுடன் இரவு விருந்தில் மது பரிமாறப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவ்விவகாரத்தில் இன்னமும் குழப்பமும் தவறான புரிதலும் ஏற்பட்டு வருவது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தம்மை பொறுத்தவரையில் இவ்விவகாரத்தில் மக்கள் கொண்டுள்ள மாறுபட்ட கருத்துக்களை மதிப்பதாகவும், ஆனால் தாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால் அது அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சி அல்ல என்பதை வலியுறுத்த விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய எந்தவொரு குழப்பத்திற்கும் தவறான புரிதலுக்கும் அமைச்சர் என்ற முறையில் தாமும் சுற்றுலா அமைச்சும் தார்மீக பொறுப்பேற்று வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக நாடாளுமன்ற மக்களவையில் டத்தோசரி தியோங் கிங் தெரிவித்தார். வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு இசை நிகழ்ச்சியை RTM மற்றும் எஸ்ட்ரோ முதன்முறையாக இணைந்து தயாரித்து வரலாறு படைத்துள்ளன. தித்திக்கும் தீபாவளி கொண்டாட்டம் எனும் இந்த இசை நிகழ்ச்சி கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை கொண்டாட பொது மற்றும் தனியார் ஒலிபரப்பு துறைகளுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை குறிக்கிறது. முதலில் எஸ்ட்ரோ இந்த யோசனையை எனது அலுவலகத்திற்கு கொண்டு வந்தபோது அதன் சிறப்பை நான் பார்த்தேன். பின்னர் இந்த முயற்சியை பற்றி கலந்தாலோசிக்க நான் RTMஐ அழைத்தேன். அதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் தொடங்கி இதன் பணி தொடங்கின என தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி அங்காசபூரி ஸ்ரீ அங்காசா அரங்கில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சி தீபாவளி அன்று இரவு 9 மணிக்கு RTM தொலைக்காட்சி 2 மற்றும் எஸ்ட்ரோ விண்மீன் அலைவரிசை 202 ஒரே நேரத்தில் ஒளிபரப்பப்படும். இதில் டாக்கி, பாலன் கேஷ், சந்தோஷ், ஜுபீர் கான் போன்ற நாட்டின் பிரபல பாடகர்கள் உட்பட நடன கலைஞர்கள் என 70க்கும் மேற்பட்ட உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். அத்துடன் புகழ்பெற்ற இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாசும் கலந்து கொண்டுள்ளதாக தியோ நீச்சிங் குறிப்பிட்டார். முன்னதாக பட்டாலிஞ்சையாவில் எஸ்ட்ரோ ஏற்பாடு செய்த தீபாவளி நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினரான தியோ கலந்து சிறப்பித்தார். கூடுதலாக இந்த கூட்டு முயற்சியில் நாட்டின் 2 தமிழ்மொழி நிலையங்களான மின்னல் FM மற்றும் ராகா அறிவிப்பாளர்கள் முதல் முறையாக இந்நிகழ்ச்சியை இணைந்து படைத்துள்ளனர். உள்ளூர் தயாரிப்பு தரத்தை மேம்படுத்த வசதிகளையும் நிபுணத்துவத்தையும் பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை இந்த கூட்டு முயற்சி நிரூபிக்கிறது என்று தியோ தெரிவித்தார். அடுத்த பொது தேர்தலில் பரிகாத்தா நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக இணைந்து அரசியல் ஒத்துழைப்பை கொள்வதற்கு பரிசான் நேஷனலை விட்டு வெளியேறுவதற்கு உத்தேசித்துள்ளதாக கூறப்படும் மாய்கா அந்த திட்டத்தை நகர்த்துவதற்கு சாத்தியமான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. பரிசான் நேஷனலின் முன்னணி கட்சியான அம்னோ
தற்போது அதன் சொந்த அரசியல் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. அம்னோ தனது சொந்த அரசியல் போராட்டத்திற்காக அதன் பாரம்பரிய தோழமை கட்சிகளான மாய்கா, மாசிசாவை கைவிட்டுள்ளன. இந்நிலையில் அந்த தோழமை கூட்டணியில் தொடர்ந்து தனது நிலையை தற்காத்துக் கொள்வது என்பது மாய்காவிற்கு இயலாத ஒன்றாகும் என்று கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. உதாரணமாக, அம்னோ தனது நீண்டகால தோழமை கட்சிகளை தொடர்ந்து தனது கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதில் உண்மையிலேயே தீவிரமாக இருந்திருக்குமானால் 2 அமைச்சர் பதவிகளை மாய்காவிற்கும் மாசிசாவிற்கும் மிக எளிதாக விட்டுக் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அம்னோ அவ்வாறு செய்யவில்லை என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரிசான் நேஷனலுடனான உறவில் தற்போது முட்டுக்கட்டை ஏற்பட்டு இருப்பதை மாய்கா உணர்கிறது. வருகின்ற பொது தேர்தலில் கூட மாய்காவிற்கு அதிகமான தொகுதிகள் கிடைப்பதற்கான சாத்தியம் இல்லை. எனவே மாய்கா இப்போது முதல் கொண்டு தனது நிலைப்பாட்டில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று அதன் பிரதான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வர்த்தக பெண்மணி டத்தின் ஸ்ரீ பமேலா லிங் காணாமல் போனதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-ற்கு தொடர்பில்லை என்று நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கோலாலம்பூர் செராஸில் உள்ள தனது வீட்டிலிருந்து இ-ஹெயிலிங் வாகனத்தில் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் விசாரணைக்கு செல்வதாக புறப்பட்டு சென்ற 42 வயதுடைய பெண்மணி காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏதோ ஒரு விவகாரம் மறைக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் வதந்தியாகும் என்று SPRM தெரிவித்துள்ளது. அந்த பெண்மணி காணாமல் போன விவகாரத்தில் போலீசாரின் விசாரணையில் இதுவரையில் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அவர் காணாமல் போனது SPRM கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாகும் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்கப்பட்ட சாரா எனப்படும் சும்பங்கன் அசாஸ் ரஹ்மா ரொக்க உதவி திட்டத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி வரை 15 மில்லியனுக்கும் கூடுதலான மக்கள் பலன் பெற்றுள்ளனர் என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மைகாட் அட்டையின் மூலம் தலா 100 ரிங்கெட் வழங்கப்பட்ட சாரா உதவி திட்டத்தில் அதிகமான மக்கள் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்துள்ளனர் என்று அது குறிப்பிட்டுள்ளது. சாரா உதவி திட்டத்தில் தகுதி பெற்றுள்ள 22 மில்லியன் மக்களில் இதுவரையில் 71 விழுக்காட்டினர் 1.34 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக பொருட்களை வாங்கியதற்கான பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது என்று தரவுகள் காட்டுவதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இப்போ ரயில் நிலையத்திற்கு அருகில் 7 வாகனங்களை மோதி தள்ளி சேதம் விளைவித்த வேன் ஓட்டுநர் ஒருவருக்கு இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 8000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. விக்னேஸ்வரன் என்ற அந்த வேன் ஓட்டுநர் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் அனீஸ் ஹனீனி அப்துல்லா மேற்கண்ட அபராத தொகையை விதித்தார். கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி பிற்பகல் 2:54 மணியளவில் KTM இப்போ ரயில் நிலையத்தின் அருகில் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியதன் விளைவாக 7 வாகனங்களுக்கு சேதம் விளைவித்ததாக விக்னேஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.